வர்த்தக நிகழ்ச்சி தொடர்கிறது. பொறியியல் துறையிலே பட்டதாரிகளுக்கு அரசு துறையிலே வேலைவாய்ப்புகளை பற்றி இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். நமது சிறப்பு நிபுணர் டாக்டர் கதிர் விஸ்வலிங்கம், டீன் அண்ட் பிரின்சிபல், பாரத் இன்ஜினியரிங் காலேஜ். உங்களுக்கு தொலைபேசியில் 42059292. வணக்கம், வர்த்தக உலகம். ஹலோ, வணக்கம் சார். என் பேர் வினோத்குமார். வெல்கம் வினோத்குமார். சார், நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்க வினோத். ஆக்சுவலி நான் டிப்ளமோ முடிச்சுட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்ட் டைம் பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல. பார்ட் டைம் பி. சரி. ஆமாம் சார். ஸோ இப்போ எனக்கு வந்து கவர்மெண்ட் செக்டர்ல எப்படி கிடைக்குமா? எந்த பிரான்ச் படிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். டிப்ளமா என்ன முடிச்சீங்க? இசிஇ முடிச்சேன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். இப்போ எத்தனாவது ஆண்டு பார்ட் டைம் படிக்கிறீங்க வினோத்? தேர்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கேள்வி என்ன சொல்லுங்க. இப்போ எனக்கு வந்து இப்போ நான் அவங்க சர்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது எனக்கு பார்ட் டைம் பின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட்லேருந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிஎன் சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னால் அப்ளை பண்ண முடியுமா அதுக்கெல்லாம்? சரி, பார்ட் டைம் பிஎன்ற ஒரு பட்டத்தை வைத்துக்கொண்டு அரசு துறைக்கு நீங்கள் முயற்சிக்க முடியுமான்றதான் உங்கள் கேள்வி வந்துதானே? ஆமாம் சார். உங்களுடைய கருத்து பார்ட் டைம் படிக்கிறதுனால வந்து அது ஒன்றும் குறைபாடு இல்லை. அதுவும் நீங்கள் வந்து அண்ணா பள்ளியில் கவர்மெண்ட் பொறியியல் படிச்சிருக்கீங்க. அதில் வந்து அது ஒரு கிரைட்டீரியா நாங்கள் மைனஸ் எந்த அரசு நிறுவனங்களும் அதை வந்து நெகட்டிவ் பண்ணுறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் அரசு துறைகளில் வந்து குறைந்தபட்சம் 50 மதிப்பெண்கள் தான் நாங்கள் வந்து முக்கியமான தேர்வுகளுக்கும் செலெக்ஷனுக்கும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் பார்ட் டைம் டிகிரிங்கிறது வந்து ஒதுக்கப்படுவதில்லை, அது வந்து இதுக்கு அனுமதிக்கப்படும். ஸோ இந்த ஒரு இதில் தேர்வில் வந்து பிஇல பார்ட் டைமாக இருந்தாலும் சரி, ரெகுலராக இருந்தாலும் சரி, 50 விழுக்காடு மதிப்பெண்கள் எடுத்தால் போதும். தேர்வுக்கு அவங்க வந்து எழுதி அதிலேருந்து தேர்ச்சி அவங்களுக்கு பண்ணிடுது. இப்போ முதல்ல சொல்லும்போது ஐஏஎஸ் பற்றி பேசணும், பொதுத்துறை நிறுவனங்களை பற்றி, இது அரசு மத்திய அரசாங்க நிறுவனங்களை பற்றி பேசணும், மாநில அரசாங்கத்தை பற்றி இன்னும் பேசலை. நம்ம பொதுத்துறை பொதுவாக ஐஐடி போன்ற நிறுவனங்கள் மேற்படிப்பு, ஏன்னா முதல்ல கூப்பிட்ட நேர் கூட எம்காம் படிச்சுட்டு இருக்காங்க, அதே மாதிரி எம்டெக் எல்லாம் சொல்லுங்கள். எம்டெக் மாதிரி படிப்புகளுக்கு கேட் அப்படின்ற ஒரு தேர்வை வந்து அவங்க வைக்கிறாங்க. இந்த தேர்வை எழுதி அதிலேயே தேர்ச்சி பெறவங்க வந்து எம்டெக் சேரலாம், மேற்படிப்புகள் சேரலாம்னு ஒரு முக்கியமான தேர்வு. ஆனால் சில நேரங்களில் என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா, இந்த கேட்ல தேர்வு பெற்றால் தான் அரசு துறை பணியிடங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுது அப்படின்றாங்க. இது உண்மையா? இது எதனால? இப்போ வந்து +2 மாணவர்களுக்கு எப்படி ஐடிபி, அதாவது ஐஐடியில் சேர்றதுக்கு ஒரு எக்ஸாம் எடுத்துறாங்களோ, அதே மாதிரி வந்து மாஸ்டர் டிகிரி படிக்கிறது, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிஸ் படிக்கிறதுக்காக கேட் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஆமாம், அது வந்து கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்கிறாங்க. ஆமாம், இந்த எக்ஸாமினேஷன் முடிக்கிறது என்ன கேட்டால், இதை முடித்த உடனே ஐஐடி பெங்களூர், அண்ணா யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, அதர் யூனிவர்சிட்டிஸ் வந்து டைரெக்டாக போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் போகலாம். அதில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, ஏஆர்எஃப்னு சொல்கிற அந்த மாத வருமானம் 10,000 இது எம்டெக் படிக்கலாம். அதோடு இப்போ இந்த ரிலையன்ஸ், இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், சில கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்கனைசேஷன்ஸுக்கு வந்து இந்த கேட் எக்ஸாமினேஷன் ஒன் ஆஃப் த ஸ்கேல்ஸாக இப்போ பயன்படுத்துறாங்க. அந்த கேட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கலாம். அதுதான் வந்து கேட் எழுதாமல் கூட நேராக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை தேர்வு எழுதலாம். ஆனால் கேட் நிறுவனங்கள் கேட்டை வந்து ஒரு முக்கியமான அளவுகளாக வச்சிருக்கு. எல்லா நிறுவனம், எல்லா கவர்மெண்ட் அரசு நிறுவனங்களும் கிடையாது. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பற்றி சொல்லிட்டு, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னா 250 பொறியாளர்கள் எடுக்க போறாங்க. எவ்வளோ சார்? 250. சரி. அதுக்கு வந்து 28ஆம் தேதி வருகின்ற 28ஆம் தேதி தேர்வு நடக்குது, கேட் எக்ஸாமினேஷன். சரி. அகில இந்திய அளவில், ஆல் இந்திய லெவலில் எல்லா மாணவர்கள் வந்து கலந்துறாங்க. இந்த எக்ஸாம் எழுதிட்டு அந்த ரேங்கிங்ல அவங்க 250 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. டிஃபரெண்ட் டிசிப்ளின்ஸ் கேட்ல இருக்கிற அந்த ரேங்கை வச்சே கொடுக்குறாங்க. அவங்களுடைய தேர்வு கிடையாது. அவங்க கிடையாது, கேட்டுக்கு வரும். கேட் எழுதி அதில் வந்து தேர்வு பெற்றால் அதை வைத்து தான் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்கு. அவங்களுக்கு தனி தேர்வு வைக்க மாட்டாங்க. தனி தேர்வு இருக்கு, தனி தேர்வு இதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணுவாங்க. அதில் திருப்பி இந்தியன் ஆயில் யாராவது அப்ளை பண்ணாங்களோ அதில் கேட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணவங்களை மட்டும் அவங்க முன்னுரிமை கொடுக்குறாங்க. சிறப்பாக சொல்லுங்க சார். வணக்கம், வர்த்தக உலகம். எங்க இல்லையா சொல்லுங்க, உங்க பேர் என்ன? கோவிந்தராஜ். சொல்லுங்க, கிருஷ்ணகிரியிலேருந்து கோவிந்தராஜ். சொல்லுங்க கோவிந்தராஜ். நான் டிப்ளமா சிவில் படிச்சிருக்கிறேன். இப்போ சிவில் டிப்ளமா. சரி. நான் 1 இயர் இருக்கு. சரி. இதை முடிச்சுட்டு ஒரு டிகிரி படிக்கிறேன். இல்லை 1 இயருக்கு சர்வே கோர்ஸ் படிக்கணுமான்னு கேட்குறோம். 1 இயர் என்ன படிக்கணுன்றீங்க? சர்வே கோர்ஸ் படிக்கணுமான்னு கேட்குறீங்க. அதில் அரசு துறையில் எப்படி வேலை வாய்ப்புகள்ன்றதா உங்கள் கேள்வி, சரிங்களா? ஆமாம் ஆமாம் சார். சரி கோவிந்தராஜ், வாழ்த்துக்கள். ஓகே. நீங்கள் சிவில் டிப்ளமோ முடிச்ச உடனே தம்பி நீங்கள் வந்து பார்ட் டைம் பிஇ சிவில் படிக்கலாம். ஃபுல் டைம் சிவில் எல்லா பொறியியல் கல்வியிலும் ஃபுல் டைம் சிவில் படிக்கலாம். செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரின முறையில் வந்து
ரோட்ல லேட்டரல் என்ட்ரி சிஸ்டம் கொண்டு வந்துருக்காங்க. நேரடியாக 2ஆம் ஆண்டு போய் சேருது. இது மாதிரி டிப்ளமோ முடிச்ச மாணவர்களுக்கு வந்து நேரடியாக 2ஆம் ஆண்டு சேர்ந்தா 3 ஆண்டுகள் அவங்க பிடெக் முடிக்கலாம், பிஇ முடிக்கலாம் சொல்லிங்க. இவர் சொல்ற மாதிரி இந்த 1 இயர் இந்த டிராஃப்ட்மேன் கோர்ஸ் இந்த சிவில் இன்ஜினியரிங் ஸ்பெஷல் சர்வே படிச்சாங்கன்னா அது டிஎன்பிசியில் அதே மாதிரி குரூப் 3க்கு வந்து இந்த சர்வேயர் இந்த டிராஃப்ட்மேனுக்கு வந்து சரியாக கால்குலேட் பண்றாங்க. அதுல வந்து அவர் அரசாங்கத்துக்கு வேலைக்கு போகலாம். சார் இப்போ பொதுவாக டெக்னிக்கல் எஜுகேஷனை பற்றி பேசணும், இன்ஜினியரிங் சர்வீஸை பற்றி பேசணும், மத்திய அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்புகளை பற்றி பல இடங்களை பற்றி சொன்னீங்க. அதை பற்றி குறிப்பிட்டு ஒவ்வொன்றை பற்றி பேசுவோம். அடுத்ததான் வந்து இந்த கேட்டை பற்றி சொல்லுங்க. இப்போ இவர் வந்து மாநில நம்ம அரசாங்கம் டிஎன்பிஎஸ்சி பற்றி அவங்க அந்த தேர்வுகள் எல்லாம் நடத்துறாங்க. அதை பற்றி பேசணும்னா குரூப் 3 குரூப் 2 எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. இந்த விளக்கமா மாநில அரசாங்கத்தை பொறுத்த அரசு துறையில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் என்று இப்போ தமிழ்நாடு அரசு பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அமைப்பு இருக்கு. இது மூலம் தான் டெக்னிக்கல் படித்த பொறியாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு எடுக்கிறதும் சில அதாவது குரூப் 3 குரூப் 4 தான் இந்த குரூப் 2 குரூப் 1 குரூப் 2 தான் இந்த கேட்டகரிஸ் வராங்க. குரூப் 3 குரூப் 4 அதுக்கு பிஎஸ்சி +2 படித்தவங்க தான். இன்ஜினியர்ஸ் வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 1. நம்ம பொறியாளர் படித்தவங்களும் இந்த தமிழ்நாடு குரூப் 1 எழுதலாம். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி இவங்களுக்கும் அந்த எலிஜிபிலிட்டி இருக்கு. அந்த டிகிரி ஹோல்டர் இருக்க முடியல. அது இல்லாமல் வந்து இந்த குரூப் 2 என்ன கேட்டீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் இது எல்லா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கும் அந்த ஃபேக்டரிஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ், அதே மாதிரி சால்ட் கார்பரேஷன், சுகர் ஃபேக்டரிஸ், தமிழ்நாடு சிமெண்ட்ஸ், தமிழ்நாடு பேப்பர் மில்ஸ், தமிழ்நாடு சார்ந்த அந்த தூத்துக்குடி போன்ற ஸ்மால் பவர் ஸ்டேஷன்ஸும் பொறியாளர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு அரசுடைய பணியிடங்களுக்கு வந்து நம்ம பொறியாளர்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஃபாரஸ்ட் இல்லைங்களா, அதுலேயே அந்த ஐஎஃப்எஸ் இருக்கிற ஃபாரஸ்ட் ரேஞ்சராக கூட அந்த பொறியாளர் படித்தவங்க போகலாம். அதுக்கு குரூப் 1 குரூப் 2 மாதிரி தனி தேர்வா இல்லை இந்த 2 குரூப் 1 குரூப்லேயே தனியாக ஸ்பெஷல் கேட்டகரியில் விளம்பரம் வரும். ஸோ குரூப் 1 and 2 2 தான் பரிவர் படித்தவங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்வு எழுதணும். அதுல பல பிரிவுகளின் கீழே அவங்களுக்கு வேலை. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரி, சால்ட் கார்பரேஷன் சொல்லுங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் இந்த தேர்வை முடிச்சுட்டு முதல்ல அவங்க அரசு பணியில செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாத வருமானங்கள்? இப்போ தமிழ்நாடு அரசுடைய அந்த அதாவது குரூப் 1 லெவலில் என்ன நம்ம சம்பளம் வாங்கணும், அதாவது குறைந்தபட்சம் வந்து அந்த சம்பளம் வந்து பார்க்கும்போது அதாவது 25,000 35,000 வரை தமிழ்நாடு அரசுடைய இந்த குரூப் 1 குரூப் 2 படிக்கிற சம்பளம் கிடைக்குதுங்க. இதெல்லாம் சிறப்பு சலுகைகள்னா அவங்களுக்கு வெஹிக்கிள் கொடுக்குறாங்க. அது அவங்க கீழே ஒரு 10 பேர் 15 பேர் வேலை செய்வாங்க. இதான் இதெல்லாம் சிறப்பு அம்சம். அரசாங்க இதான் சொல்றோம். வணக்கம், வர்த்தக உலகம். குருவாந்தியிலேருந்து யார் பேசுறீங்க? சொல்லுங்கய்யா. என் பையன் வந்து 2003 பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கான். 2003 சரி 55% சரி. கல்வி படிச்சுட்டு பாலிடெக்னிக் படித்தான். பாலிடெக்னிக் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படித்தான். சரி. அதுக்கப்புறம் அப்படியே வந்து செகண்ட் இயர்ல பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டேன். சரி. 2003 கொஞ்சம் அரியர்ஸோட முடிச்சா 2004 எல்லாரும் முடிச்சிட்டான். நல்லது. இது வரைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்றான். 55% எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்றான். இது எந்த அளவுக்கு உண்மை? இது வந்து இந்த வேலை வாய்ப்பு அடுத்து எம்இ படிச்சேங்கிறான். இதனால வந்து எனக்கு வந்து கருத்துல பாலிடெக்னிக் போட்டது தப்பு. நீங்க +1 +2 படிச்சுக்கிறதா எனக்கு வந்து நாலேஜ் இருக்கான். அதனால வந்து என்னால இது பண்ண முடியல. இது வரைக்கும் வேலைக்கு போகாம வந்து மறைமுகமா தான் இருக்கான். இதுக்கு நான் என்ன செய்யணும் சார்? பிஇ வந்து நான் வந்து பேமெண்ட் சீட்ல தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் செலவாச்சு. இது வரைக்கும் அவன் வந்து வேலை வாய்ப்பே கிடைக்கலன்னு சுத்திக்கிட்டு தான் இருக்கானே தவிர எந்த ஒரு வீட்டுக்கே வரது இல்லை. இதுக்கு நான் என்ன செய்யணும் சார்? சுற்றிக்கிட்டே இருக்கான்னு சொல்றதை விட முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான்னு நம்ம நல்லபடியா எடுத்துக்கிடுவோம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு உண்மையை சொல்லியிருக்கீங்க. அதாவது பாலிடெக்னிக் முடிச்சு நேராக அந்த 1 இயர் விலக்கெடுத்து டைரக்டா சேர்ந்துருக்காங்க. விழுக்காடு கொஞ்சம் குறைவா எடுத்ததுனால இருக்கலாம். இருந்தாலும் சார் உங்களுக்கு சிறப்பாக வழி நடத்துவார். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2003 2004 முடிச்சிருக்காரு ஐஎஸோட. எம்இ படிக்கணும்னு சொல்றாரு. இருந்தாலும் வேலை வாய்ப்புக்கு போகணுன்றது அவங்களுடைய கேள்வி. வாழ்த்துக்கள். உங்க மகன் வந்துங்க 2003 முடிச்சுட்டு இப்ப கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லைங்களா? 8 ஆண்டுகள்ல வந்து அவர் சரியான 2004 இப்ப கடந்த ஆண்டுல அவர் சரியான வழிகாட்டுதல் இல்லாம வந்து இதோடைய சும்மா இருந்துச்சு. ரெண்டு தீர்வு இருக்கு உங்க மகனுக்கு. ஒன்று வந்து மாஸ்டர் டிகிரி எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு வாழ்க்கையை வந்து செப்பரேட் ஒரு வழி இருக்கு.
இன்னொன்று வந்து அவருக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் ஒரே தீர்வு. மெயின் என்ன கேட்டாங்கன்னா அவர் 90% எக்ஸாம் அவருக்கு வந்து தீர்வு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். இப்போ வயது 28 இருக்கும் அவருக்கு. ஆமா, அதாவது என்ன, ஏன்னா இப்போ எல்லாம் மத்திய அரசு மாநில அரசு வந்து இப்போ வந்து வயது வரம்பு கொஞ்சம் கழிச்சிருக்காங்க. எவ்வளோ வரைக்கும்? 32 வயசுல எழுதுவாங்க. இன்னும் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் ஒரு கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா கொஞ்சம் அப்ரோச் பண்ணாங்கன்னா எக்ஸாமினேஷனே பாஸ் பண்ணி நல்லா பதவிக்கு போகலாம். ரெண்டையும் சொல்லுங்க, அதாவது மேற்படிப்புன்னா எப்படி செய்யலாம் அவரு, அதே மாதிரி அரசு துறை பணிக்கு அவர் எப்படி செய்யலாம்? மேல் படிப்புனா இப்போ அடுத்த ஆண்டு வர மே மாதம் தான் அடுத்த எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ள கல்லூரியில் ஏதாவது பிரைவேட் கல்லூரியிலே சேர்ந்துட்டு 2 வருஷத்துல அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிடலாம். எம்டெக் முடிச்சோன்னா அவர் டேரக்டா ஆசிரியர் பதவி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டாருன்னா அப்புறம் மேலே இப்போ ஆராய்ச்சி பண்ணதாலும் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து இப்போ இந்த ஐஏஎஸ் கேட் இது மாதிரி எக்ஸாமினேஷன், தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் கமிஷன் மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 2 மாதம் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா பெரிய வேலை. தொடர்ந்து பேசுவோம். பெரிய இடைவெளிக்கு பிறகு வார்த்தை உலகம் நிகழ்ச்சி தொடர்.